ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமோகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளையும் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு தகவல். ஆயக்கலைகளில் 64 8வது கலையாக இந்த ஜோதிடத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஜோதிடத்தின் மூலம் இந்த உலகத்தில் சொல்ல முடியாதது ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. அப்படி இல்லை என்ற நிலை வரும்பொழுது அதற்கு நமக்கு போதுமான அனுபவமும் அறிவும் கற்று அறியக்கூடிய திறமையும் நமக்கு குறைவாக இருக்கிறது என்பதுதான் காரணமாக இருக்க முடியுமே ஒழிய மற்றபடி ஜோதிடத்தில் சொல்ல முடியாத தகவல் எது என்று ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் பெயர் இதுவாக இருக்கும் என்று, உங்களுடைய உறவுகளினுடைய பெயர் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லும் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வீடு இருக்கின்ற நிலை, உங்கள் ஊர் இருக்கின்ற நிலை என்று ராசியினுடைய காரகத்துவங்களை வைத்து வீட்டையும் ஊரையும் அடையாளப்படுத்தும் ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி தவறுதலான விபத்து நடக்கப் போகிறது, அது நீர்வழியிலா, நிலவழியிலா, ஆகாய வழியிலா என்று அடையாளம் காட்டும் ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். இப்படி அதைவிட இன்னும் நுணுக்கமாக சொல்ல வேண்டுமானால் பிரசன்னத்தில் இப்படியும் நடக்கும் என்று யாருக்கு இங்கே தெரியும் என்பது போன்ற அசாத்தியமான பதில்களையும் அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு பிரசன்னம் பார்க்கும் பிரசன்ன கர்த்தாக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழலில் நமக்கு தெரிந்த சில விஷயங்களை மற்ற ஜோதிடர்கள் சொல்லாத தகவல்கள் என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் மற்ற ஜோதிடர்கள் பணம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் அதையும் தாண்டி, பணத்தை தாண்டி நம் கண்ணில் பட்ட, நம் அனுபவத்தில் பார்த்த அத்தனை தகவல்களையும் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த காணொளிகள். நாம் இன்னும் ஜோதிடம் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். 27 வயது அனுபவம் இருந்தாலுமே கூட இன்றும் ஒரு புது ஜாதகம் வரும்பொழுது அதற்காக நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை நடைமுறையில் சொல்லி பலன் சொல்லி வரும் வாடிக்கையாளர் சந்தோஷமாக இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது இப்படியும் காரகத்துவங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்று ஆச்சரியப்படும்படியான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு எல்லாமே பாதிப்புகள் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு நிவர்த்தி அல்லது அந்த பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டா என்று பார்க்கும் பொழுது உண்டு என்றே தோன்றுகிறது. இதில் லக்கணத்துக்கு 8க்குரியவனும் காலபுருஷனுக்கு 8க்குரியவனும் சம்பந்தப்படாத ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அதற்கான நிவர்த்திக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிவர்த்திக்கான வாய்ப்பை பயன்படுத்தி அந்த தோஷம் அல்லது பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து கொள்ள முடிகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் மட்டுமே தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் இந்த உலகத்தில் எண்ணில் அடங்கா வருடங்களாக பஞ்சபூத தலங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மனதார பூஜித்து பரிகாரங்கள் செய்து சுபிட்சம் பெறக்கூடிய அல்லது சுபிட்சம் பெற்ற மனிதர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு இடத்திலேயும், ஒவ்வொரு ஆலயத்திலேயும், ஒவ்வொரு கோயில்களிலேயும், ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்திலேயும் ஒவ்வொரு விருட்சங்களை அடையாளப்படுத்தி சித்தர்கள் நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்களுக்கும் என்ன விருட்சங்கள் என்பது சார்ந்த தகவலை ஒரு சில பதிவுகளில் கொடுத்தோம். அதில் அடுத்து நவகிரகங்களுக்கான விருட்சங்கள் எது என்ற கடந்த பதிவில் கொடுத்தோம்.
இன்று ராசிகளுக்கான விருட்சங்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதையும் சொல்லிவிடலாம் என்ற ஆதங்கத்தோடு இந்த பதிவு 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மேனம் முடிய அத்தனை ராசிகளுக்கும் ஒவ்வொரு விருட்சத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த விருட்சத்தை பாதுகாத்து பூஜித்து வரும் பட்சத்தில் உடல் எந்த உறுப்புகளில் ஆதிக்கம் பெற்ற ராசியோ அந்த உறுப்புகளுக்கு ஒன்று பாதிப்பு குறைகிறது அல்லது பாதிப்பு இல்லாமலே செய்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த உறுப்புகள் பலப்படுவதற்காக இந்த விருட்சங்களை வைத்து பாதுகாத்து வளர்த்து பூஜித்து வருவது சாலச் சிறந்ததாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியான காலபுருஷ ராசியான முதல் ராசிக்குரிய விருட்சம் என்று பார்க்கும் பொழுது செஞ்சந்தனம் மற்றும் உதிரை வேங்கை மரம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இரு மரங்களையும் வைத்து பராமரித்து பூஜித்து வரும் பட்சத்தில் தலை, மூளை, முகம் சார்ந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அந்த பாதிப்புகள் வராமலே தடுத்து கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலை அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ரிஷபராசிக்கு எழிலப்பாலை ஏகாலி மரம் என்று 2 மரத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது கழுத்து, தொண்டை, உள்நாக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து இந்த 3 உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு அல்லது இந்த பாதிப்புகள் வராமல் தவிர்த்து கொள்வதற்கு இந்த 2 மரங்களையும் வைத்து வளர்த்து பூஜித்து வருவது சாலச் சிறந்தது. அடுத்து மிதுனம் என்ற ராசிக்கு பலாமரத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதை நன்றாக பராமரித்து பூஜித்து வரும் பட்சத்தில் தோல், கைவிரல், மூக்கு, நுரையீரல், மார்பு போன்ற பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறது அல்லது பாதிப்புகள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து கடகம், முருக்கன், பலாசு, இலைப்புரசு என்று 3 வகையான மரத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது வயிறு, மார்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து சுபிட்சத்தை தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். சிம்மம், பாதிரி மரத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது இதயம் மற்றும் தண்டுவரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கான சூழ்நிலையை உண்டு பண்ணி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கன்னி, மாமரம் என்று மரத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து இந்த 2 உறுப்புகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த மாமரத்தை வைத்து பாதுகாத்து பூஜித்து வருவது சாலச் சிறந்தது என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தது துலாம் என்ற ராசிக்குரிய மரத்தை மகிழ மரமாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது தோல் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து குறைத்துக்கொள்ள அல்லது விடுபட ஏதுவான சூழ்நிலை உண்டு பண்ணி தரும் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து விருச்சிகத்துக்கு கருங்காலி மரத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஆண், பெண், குறி, காது, இரத்தம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை அல்லது பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள உதவும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து தனுசு ராசிக்கு அரசு என்ற மரத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது இந்த அரச மரத்தை வைத்து பூஜித்து வரும் பட்சத்தில் இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை அல்லது நோய்களை சரி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தது மகர ராசி என்று பார்க்கும் பொழுது தோதகத்தி, ஈட்டி, ரோஸ்வுட் என்ற 3 மரங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது பல், எலும்பு, முட்டி, தோல் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கோ அல்லது இல்லாமல் செய்வதற்கோ அல்லது பலப்படுத்துவதற்கோ உதவும் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து கும்பம் என்று பார்க்கும் பொழுது பரம்பை மரத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். கணுக்கால், கீழ்கால், இரத்த ஓட்டம் அதாவது வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராமல் அல்லது வந்தால் அதனுடைய பாதிப்பு குறைக்க இந்த மரத்தை வணங்கி வருவது சாலச் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ஆலமரம், மீன ராசிக்குரிய மரமாக ஆலமரத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆலமரத்தை வைத்து வளர்த்து பூஜித்து வரும் பட்சத்தில் பாதம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து விடைபெறுவதற்கு அல்லது நிவாரணம் பெறுவதற்கு உகந்ததாக இருக்கிறது என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். சரி நண்பர்களே, மற்றும் இப்படியே எல்லா விஷயத்திலேயும் சித்தர்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு அல்லது சராசரிக்கு கீழுள்ள மனிதர்களுக்கு ஒவ்வொரு பாதிப்பு வரும் பட்சத்தில் அந்த பாதிப்புக்கான நிவர்த்தி எந்த வகையில் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு வகைதான் இந்த தாவரங்களை வைத்து வளர்த்து பூஜித்து வருவது என்பது சார்ந்த தகவல்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள்.
சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரும் பதிவுகள் பார்ப்பதற்கு ஏனதோனோ என்று இருக்கும். ஆனால் சற்று யோசிப்போமானால் கண்டிப்பாக நம் வசிக்கும் இடங்களிலேயே இந்த மாதிரி விருட்சங்கள் இருக்கும். இதுவரை நாம் பார்க்காமல் விட்டிருக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த பதிவை பார்த்த பிறகு உங்களுக்கு அருகிலேயே உங்களுக்கு தேவையான ஒரு விருட்சம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அல்லது உங்களுடைய கர்ணநாதன் எதுவோ அது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த நாளிலேயோ அது வளர்பிறையாக அமையும் பட்சத்தில் முதலில் அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன் அரை மணி நேரம் பின் அரை மணி நேரம் என்று சொல்லக்கூடிய சந்தியா வேளையில் ஒரு குடம் தண்ணீரை ஊற்றி தீபம் தூபம் காட்டி வணங்கி வாருங்கள். ஒவ்வொரு மாதமும் அந்த குறிப்பிட்ட நாளில் வணங்கி வந்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் ஒரு அமைதியும் சந்தோஷம் வருவதை கண்கூடாக உணர முடியும் என்பதை சொல்லி அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.